தூத்துக்குடியில் ஓராண்டுக்கு மேலாகியும் தந்தையின் ஓய்வூதிய பல பலன்கள் கிடைக்காததால் தாய்க்கு சிகிச்சை அளிக்க முடியாமல் தவிப்பதாக இளைஞர் தெரிவித்துள்ளார். கோவில்பட்டி நகராட்சியில் பணியாற்றி ஓய்வு பெற்று உயிரிழந்த தூய்மை பணியாளருக்கு சேவநல நிதி மற்றும் ஈட்டிய விடுப்பு உள்ளிட்ட ஓய்வூதிய பணப்பலன்கள் கடந்த ஓராண்டுக்கு மேலாக வழங்கப்படாமல் உள்ளது. இந்நிலையில் மக்கள் உரிமை இயக்கம் தூய்மை பணியாளர் சங்கம் சார்பில் பாதிக்கப்பட்ட தூய்மை பணியாளர்களின் குடும்பத்தினர் கோவில்பட்டி நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது ஓய்வூதிய பணப்பலன்கள் கிடைக்காததால் தாய்க்கு சிகிச்சை அளிக்க முடியாமல் தவிப்பதாக சுகாதார ஆய்வாளரின் காலில் விழுந்து இளைஞர் கதறியதால் பரபரப்பு ஏற்பட்டது. அப்பா இருக்கும்போது 20,000 வாங்கினேன். ரெண்டாவது அம்மாவுக்கு மாத்தியில இருந்து 30,000 வாங்கினேன் சார். 12 மணி தான் வாங்கலாம். 12 மணி பென்ஷன் ரூபா வாங்கி தரேன், அதை வாங்கி தரேன், இதை வாங்கி தரேன்ட்டு ஏமாற்றி வாங்கினேன். சரி, நான் நம்பிக்கையோடு கொடுத்தேன். நான் கூலி வேலை வைக்கிறேன் சார். எனக்கு சார் எதுவுமே தெரியாது சார்.